மூத்த பத்திரிகையாளர் ஐயனார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. கடந்த ஆண்டு 2024, 28, 12 அன்றைக்கு நடைபெற்ற புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் அன்புமணி நடந்து கொண்டது மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதாக ராமதாஸ் பகிரங்கமாக குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இதை கட்சிக்குள்ள எப்படி எடுத்துக்கொண்டு போவார்கள்? கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? அவர்களுக்கிடையிலான அந்த பிரச்சனை வந்துட்டு கைமீறி போய்விட்டது, தலைக்கு மேல வெள்ளம் அப்படின்ற ஒரு நிலையத்தான் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுடைய இந்த பேச்சு வந்துட்டு சுட்டி காட்டுகிறது. அவங்களுக்குள்ள அந்த அதிகார போட்டி எதை அடிப்படையா வச்சு வந்தது அப்படின்றத நம்ம தான் வந்துட்டு வெளியில சொன்னோம். இது கூட்டணி தொடர்பானது, இதுல அன்புமணி எடுத்த முடிவு வந்துட்டு கட்சிக்கு பாதகமா போச்சு. அதனால ராமதாஸ் இந்த முடிவை வந்துட்டு மறுபடியும் அதே கூட்டணியில தொடரக்கூடாதுன்றதுக்காக தான் அன்புமணியை வந்துட்டு அவர் தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கி செயல் தலைவர் ஆக்கினாரு. அதன் மூலமா வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து எந்த கட்சியோட கூட்டணி சேரணுன்றத தனித்து முடிவெடுத்து உரிய இடங்களை பெற்று ஒரு பலமான ஒரு நிலையில அமரணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார் அப்படின்னு நம்ம தான் பேசணும். ஆனா எந்த இடத்துலயும் வந்துட்டு தனக்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதல், அதிகார போட்டி எது அடிப்படையிலானது அப்படின்றத வந்துட்டு ராமதாஸ் வெளிப்படவே தெரியல. ஒரே ஒரு இதில் மட்டும் சொல்றாரு, கூட்டணி அமைச்சர் தப்பு அப்படின்னு மட்டும் ஒரு பொதுக்குள்ள சொன்னாரு. மற்றபடி மக்கள்கிட்ட சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலோட்டமா தான் அவர் பேசுறாரு. அடிப்படை விடயங்களை அவர் பேசணும். அப்படி மக்கள்கிட்ட பேசும்போது நான் அதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்றது, கட்சியாரங்கிட்ட மட்டும் நீங்க என்ன பேசுவீங்க? இப்போ ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னம்னா, ஒரு கட்சி அப்படின்றது வந்துட்டு ஒரு பொது அமைப்பு. அதில் மக்களுக்கும் பங்குண்டு, அதில் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பொறுத்து கட்சியினருக்கும் பங்குண்டு, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உரிமையும் உண்டு. ஆனா நீங்க அந்த உரிமையை வந்துட்டு என்ன பண்றீங்க, மறைக்கிறீங்க. மறைக்காத ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு என்னை அவமதிச்சாரு அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தந்தைக்கும் தனையனுக்குமான ஒரு பிரச்சனை. அது ஏன் வெளியில மக்கள் வாதிக்கணும், பொதுவில் ஏன் வாதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? அனுதாபத்தோட முயற்சிக்கிறாரு அன்புமணி அப்படின்னு சொல்றாரு. என்ன அடிப்படையில, எந்த இடத்துல நீங்க அவருக்கு உரிமை கொடுக்கல? எல்லா உரிமையும் கொடுத்தாலும் தலைவராக்குனீங்க. அப்புறமும் அன்புமணி எதை வச்சு அவர் சொல்றாரு அப்படின்றத வந்துட்டு அவர் விளக்கி பேசணும். அப்படி விளக்கி பேச தயாரா இல்லையா? அந்த கட்சிக்குள்ள மட்டும் போய் பேசிட்டு சும்மா இருக்கணும். ஆனா அவர் வெளியில வந்து பேசுறது அப்படின்றது என்ன ஆகுனீங்கன்னா ரெண்டு. ஒண்ணு, மக்கள்கிட்ட ஒரு புரியாம ஏற்படும். பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு நிலையில இருக்கிறவங்களையும் வந்துட்டு அந்நியப்படுத்திடும். இரண்டாவது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த பிணக்கு ஒரு பிளவா மாறுறதுக்கான ஒரு அபாயகரமான ஒரு நிலையை நோக்கி போகும். அப்படி போச்சு அப்படின்னம்னா வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஒரு பலம் வாய்ந்த அரசியல் சக்தியா இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்துட்டு அது இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டு அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல அன்புமணிக்கு நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்றது தான் ராமதாஸ் ஐயாவுடைய இந்த அறிக்கையின் மூலமா தெரியுது. அதே மாதிரி அன்புமணியும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு போல தெரியுது. என்கிட்ட தான் நிறைய பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, நீங்க கூட்டத்துல 30% பேர் கூட வரல, அதனால கட்சிக்குள்ள வந்துட்டு ஒரு மோதல் வந்துட்டு முடிவா வரணும்னா பொதுக்குழுவை கூட்டி யார் பலம் வாய்ந்தவங்கன்னு முடிவு எடுத்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு அன்புமணி போறதும் தெரியுது. அந்த அடிப்படையில் தான் இவர் இப்படி சொல்றாரு. ஆக இந்த கட்சி வந்துட்டு என்ன ஆகுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆனா போகக்கூடியது ஒரு பிளவை நோக்கி தான் போகுதுன்றது இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலை வச்சு உறுதியா சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி திரு ஐயநாதன்.